அதன் பின்னர் நிதி பொறுப்புகளுக்கு அவரது தம்பி மௌலவி அப்துல் ஹலீம் நியமிக்கப்படுகிறார். அவரது சரித்திரத்தை வேறு ஒரு பகுதியில் தெளிவுபடுத்தப்படும். பிற்பட்ட காலத்தில் பல்சீன் பிரச்சினையை பேசும்போது அது ஈரானின் புராஜக் என்றும் ஷியாக்களின் காய் நகர்த்தல் என்றும் வஹாபிஸ் அமைப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டில் மக்கள் ஏமாந்து போனார்கள். அதற்கான காரணம் இல்லாமல் இல்லை. ஷியாக்களோடு தொடர்பு வைத்திருந்த இஸ்ஹாக் மௌலவியோ அவருக்கு பின்னால் வந்த ஹலீம் மௌலவியோ பாமர மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஒன்று. ஷியா என்றால் இதுதான், ஷியாக்கள் என்பவர்கள் இதைத்தான் நம்பிக்கை கொள்கிறார்கள், ஷியாக்கள் என்றால் இப்படியானவர்கள்தான், இதனால் நாங்கள் ஷியாசத்தை சரிகாணுகிறோம் பின்பற்றுகிறோம் என்றும் தெளிவுபடுத்தவில்லை. 2. ஷியா என்பது இதுதான், சுன்னா என்பது இதுதான், நாங்கள் ஷியாசத்தை சரிகாணவில்லை, அதில் இந்த பிரச்சனை பிழை இருக்கிறது, இதனால் நாங்கள் இன்னும் சுன்னாவைத்தான் பின்பற்றுகிறோம், ஆனால் அவர்களிடம் இருந்து நிதி பெற்று கல்லூரியை நடத்துகிறோம், அவர்களது ஈரான் இஸ்லாமிய புரட்சியை மட்டும் ஆதரிக்கிறோம் என்றும் தெளிவுபடுத்தவும் இல்லை. 3. தமிழ் பேசும் உலகில் ஷியாயிசம் என்பது பற்றிய அறியாத மக்களிடத்தில் ஷியாயிசம் என்பதை ஒரு பேய் போல அல்லது ஏதோ வேறு வழிகெடுக்கும் கூட்டம் போல, அதற்கும் மேலாக வஹாபிகள் விரும்பியது போல ஷியாயிசத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அதை பாமர மக்களும் படித்தவர்களும் அப்படியே நம்ப வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளானார்கள். 1979ஆம் ஆண்டு ஏனைய நாடுகளில் உருவான இஸ்லாமிய புரட்சியின் ஆதரவாளர்கள் அந்த ஊர்களில் நாடுகளில் அந்த சமூகத்திற்கான பெரும் மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்காக பல்வேறு துன்பியல் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து இருந்தார்கள். தங்களது பிள்ளைகளை இறைவனுடைய பாதையில் அர்ப்பணித்து இருக்கிறார்கள். பிள்ளைகளை முறையாக திட்டமிட்டு அலுல்பைத் பாதையில் பயிற்றுவித்து இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக லெப்னான் ஹிஸ்புல்லா, பாலஸ்தீன ஹமாஸ், நைஜீரியா ஷேக இப்ராஹிம் சக்சகை போன்றவர்களை குறிப்பிடலாம்.